ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதிர்நீச்சல் சீரியலில் என்ன விறுவிறுப்பான விஷயம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க அந்த விறுவிறுப்பான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். இப்போ பார்கவி மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டில் உள்ள மொத்த பேரை மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா அவங்க இடத்துல இருந்து பார்த்தாதாங்க வலியும் வேதனையும் தெரியும். அது மாதிரி தான் இப்போ அவங்க மிகப்பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்புக்கரசி செம்ம கிரேமாடி பார்க்கறதுக்கு தான் மூஞ்சி ஏதோ சின்ன பொண்ணு மாதிரி ஒன்றுமே தெரியாத மாதிரி இருக்கு. ஆனால் எல்லா விவரமும் தெரிஞ்சு வேற லெவலில் பிளான் போட்டு இப்போ தர்ஷனை மாட்ட வச்சுட்டா பார்க்கவையும் நம்பிடுறாங்க. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அங்கே நடந்தது. அவங்க தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா கரெக்டாக தர்ஷன் பேசும்போதெல்லாம் வாயை அடைச்சதுனால பார்க்கவி அப்போ அவன் ஏதோ அவங்களுக்குள்ள நடந்திருக்குன்னு சொல்கிறான். ஆனால் இவன் இல்லை, அந்த மாதிரி எதுவும் நடக்கலைன்னு சண்டை கூட போடலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவி ஒரு நிமிஷம் கூட தூங்கவே இல்லைங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க பார்க்கவி. அந்த சமயத்தில் தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது. இதுக்கு மேலே நமக்கு தர்ஷன் வேண்டவே வேண்டாம். கல்யாணம் ஆனால் என்ன, கூட சேர்ந்து வாழணுமா என்ன, கரெக்டாக இல்லைன்னா வாழ முடியாது தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ முடிவு எடுக்கிறாங்க நம்ம பார்க்கவே. அது மட்டும் இல்லாமல் இன்னும் மிகப்பெரிய ஒரு முடிவு எடுக்கிறாங்க. என்னன்னா, இதுக்கு மேலே இப்படியே விட்டு வச்சுட்டே இருந்தால் சரி வராது, இவனுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக முடிவெடுத்து இதுக்கு மேலே நம்ம தர்ஷனை கிட்ட கூட நெருங்க விடக்கூடாது அப்படின்னு இவங்க முடிவெடுத்துட்டாங்க. மறுநாள் விடிச்சதுமே தர்ஷன் இல்லை, எனக்கு பார்க்கவி தான் வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கவி பேசுகிறாங்க. சி, எனக்கு நீ தேவையே கிடையாதுடா, நீ எவ்வளோ கேவலமானவன் மட்டமானவன் சொல்லிட்டு நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீ எனக்கு தேவையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கவே நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆமாம் நான் உன்னை தப்பாக தான் புரிஞ்சிட்டு இருந்தேன், ஆனால் இப்போ தான் ரொம்ப சரியாக புரிஞ்சிட்டு இருக்கேன், அதனால் நீ எனக்கு தேவையே கிடையாது தர்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா தர்ஷனால் ஏற்றுக்கவே முடியல. என்னாச்சு திடீர்னு, ஏன் இப்போல்லாம் யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, நேற்று உங்களுக்குள்ளே நடந்தது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, எனக்குள்ளே நடந்ததா? ஏன்னா இந்த அன்புக்கரசி பக்கத்தில் இருந்த அந்த ஃபோட்டோலாம் அனுப்பி விட்டால, உண்மையிலுமே அது பார்க்கவே தப்புன்னு சொல்ல முடியாது. ஃபோட்டோஸ் வருது, வாயால் காதால் கேட்குறோம், அப்போ என்ன பண்ண முடியும்? அது எல்லாத்தையுமே உண்மை தானே நம்ப முடியும். அப்படி இப்போ இவ்வளோ விஷயங்கள் நடக்குது. இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்பவே கோபமாகவும் ஆயிக்கிறாங்க. நம்ம பார்க்கவி வச்சு கேட்குறாங்க, இந்த ஃபோட்டோலாம் பார்த்து நீ என்னை முட்டாள்தனமாக நம்பாத பார்க்கவி, இது எல்லாமே பொய் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். சரி, இது கூட பொய்யா இருக்கட்டும்னு வச்சுக்கோ. அப்போ நேற்று நான் காதில் கேட்டது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன காதில் கேட்ட, என்ன தான் நடந்துச்சு பார்க்கவி, ஃபஸ்ட்டு தெளிவாக சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க. தெளிவாக நடக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, எல்லாமே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இதுக்கு மேலே நீ எனக்கு வேணாம், நான் முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் என்னை வேணும்னு சொன்னால் கூட நீ எனக்கு வேண்டாம் தர்ஷா அப்படின்னு சொல்லும்போது இப்போ பார்கவி என்ன பண்ணுறது போதுன்னு சொல்லிட்டு அவங்க சுத்தமாக புரியல. அப்போ தான் என்கிட்ட வராத தர்ஷா, என்கிட்ட வராத தர்ஷா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அன்புக்கரசி, அறிவுக்கரசி, குணசேகரன் எல்லாம் ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறாங்க. அவங்க போட்ட பிளான் எல்லாம் நிறைவேறிடுச்சு இல்லையா, அதனால் கேவலமாக சிரிக்கிறாங்க. சிரித்து முடிச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மேலே இவனை விட்டு வச்சா சரி வராது, கண்டிப்பாக எவ்வளோ பிரச்சனையே நடந்துடுச்சு, எல்லாத்தையும் வெயிட் பண்ணி பார்த்தோம், ஆனால் இதுக்கு மேலே எதையுமே பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்ல, வீட்டில் உள்ள எல்லாருமே பேசுகிறாங்க தர்ஷன்கிட்ட, பார்கவி கிட்ட. பார்கவி நீ ஏதோ தப்பாக நினச்சி வச்சுருக்குன்னு சொல்லிட்டு, தயவு செஞ்சு இந்த விஷயத்தில் நீங்கள் யாருமே தலையிடாதீங்க, இதில் நான் மட்டும்தான் முடிவு எடுக்க வேண்டியனா, நிறைய பேரோட பேச்சை கேட்டு தான் இன்றைக்கி என் வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கிறேன், எனக்கு இந்த வலியும் வேதனையும் பிடிக்கல, எனக்கு இது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஸ்ட்ராங்காக சொல்லிடுறாங்க. இருப்பினும் நம்ம பார்க்கவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் முடிவு பண்ணிட்டேன், தர்ஷனுக்கு நான் டிவோர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லவுமே, இல்லை டிவோர்ஸும் கொடுக்க முடியாது, அதுவும் இன்னும் ஒரு கொடுமையான விஷயம். ஏன்னா கல்யாணம் ரிஜிஸ்டர் ஆயிருந்தால் தானேங்க டிவோர்ஸ் கொடுக்க முடியும். ரிஜிஸ்ட்ரே ஆகாத பட்சத்தில் எப்படி டிவோர்ஸ் கொடுக்க முடியும்? தாலியை மட்டும் கழட்டி கொடுத்துட்டு நான் போயிடுறேன், இதுக்கு மேலே எதுவுமே தேவையில்லை போகல அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, தர்ஷன் அழுக ஆரம்பிக்கிறான். இல்லை பார்க்கவே, எனக்கு சொத்து பற்றி யாரும் தேவையில்லை, நீ மட்டும் எனக்கு போதும், நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு இப்போ என்னை தண்டிக்காத பார்க்கவே அப்படின்ற மாதிரி சொல்ல, கம்பி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. மரியாதையாக இங்கேருந்து போயிடு தர்ஷா, அப்புறம் நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது, அதனால் போயிடு, அப்புறம் நடக்கிறதே வேறையாக இருக்கும் அப்படி இப்படின்ற மாதிரி நிறையா சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே கேட்டு
ரொம்பவே வந்து பொறுமையாக வந்து ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியுமா என்னன்னு தெரில. கம்பு எடுத்து அடிக்கணுமே, என்ன பார்க்கவே நீ பண்ணிகிட்ருக்கேன்னு கேட்கும்போது, நான் என்ன பண்ணுறேன், நான் கரெக்டாக தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், நீ தான் வந்து எல்லாமே வந்து தப்பாக பண்ணிகிட்ருக்க, அது உனக்கு புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கு மேலே புரியறதுக்கு ஒன்றும் இல்லை. யார் யார் எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லிட்டு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். அதனால் இதுக்கு மேலே புரிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தர்ஷன் அப்படி இப்படின்னு நிறைய சொல்கிறாங்க. நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்க பார்க்கவே, அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா நீ ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நம்புகிற, அதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் சொல்கிறேன், இது எதுவுமே வந்து நான் பண்ணலை போகல, ஆனால் நீ ஏன் நம்புகிறேன்னா எனக்கு புரியல பார்க்கவே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இதில் உனக்கு புரியறதுக்கு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இல்லை எனக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. இதுக்கு மேலே யாரும் வந்துட்டு என்கிட்ட பேச வேணாம் போவேனா, நான் இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லிட்டு தாலியை கழட்டும்போது தர்ஷன் வந்து முட்டாள்தனமான காரியம் பண்ணிகிட்ருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நான் உன்னை மட்டும்தான் நான் விரும்புகிறேன், வேறு யாரையுமே விரும்பலை, உன்னை மட்டும்தான் மனசார விரும்பிகிட்ருக்கேன் அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லுவோமே, இவங்களுக்கு என்ன பண்ணுறது போகிறதுன்னு சொல்லிட்டு சுத்தமாக விளங்கலை. அப்படி இருக்கும்போது தான் நம்ம பார்க்கவே நினைக்கிறாங்க, என்னை எதுக்காகவும் கட்டாயப்படுத்தாதீங்க, நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். நேற்று நைட்டில் எனக்கு தூக்கமே இல்லை, செத்துடலாமான்னு நினச்சேன். அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தர்ஷன் பண்ணது மட்டும்தான். நேற்றே வந்து சொத்து பற்றி எதுவும் வேணான்னு சொல்லிட்டு என்னை தேடி அவன் வர வேண்டியது தானே, ஏன் வரல, அப்பா அவனுக்கு என்ன பிடிக்கல தானே, அப்படி இப்படின்ற மாதிரி நிறைய பேசிகிட்டு இருக்காங்க. இதனாலவே நம்ம தர்ஷன் வந்து ரொம்ப டென்ஷனும் ஆக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி போனாலும் சரி பார்த்துடலாம் இதுக்கு மேலே அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். தர்ஷன் ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. என்னென்னா, இதுக்கு மேலே காசு பணம் எதுவுமே வேணாம், நான் பார்க்கவி கூடயே போயிட்டு எங்கேயோ 2 காசு உழைச்சி நான் வந்து அவளுக்கு கஞ்சி ஊற்றி அவளை நல்லா வச்சுக்கிறேன், இதுக்கு மேலே காசு பணம் எதுவுமே எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வர்றாங்க நம்ம தர்ஷன். ஆனால் குணசேகரன் வந்து விடுற மாதிரி இல்லை, நீ போகக்கூடாதுடா, இந்த சொத்துக்கு எல்லாத்துக்கும் அதிபதி நீ எங்கே போகிற, நீ இங்கே தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, முடிவு எடுக்கணும்னு சொன்னீங்க, எடுத்துட்டேன், இதுக்கு மேலே நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு சொல்லிட்டு பார்கவியை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. இப்போ தான் பார்கவிக்கு நம்பிக்கையே வருது, உண்மையிலுமே தர்ஷன் நம்மளை மனசார தான் விரும்புகிறான் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலுமே நம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.